வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு முள்ளங்கி மசாலா ஃப்ரை பண்ண போறோம். 1/2 கிலோ முள்ளங்கிய வாஷ் பண்ணிட்டு அதனுடைய மேல் தோலை சீவிட்டு ரவுண்டா இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ண முள்ளங்கிய இந்த பேன்ல சேர்க்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த முள்ளங்கிக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி லைட்டா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். மூடி வச்சிருங்க. முள்ளங்கி நல்லா சாஃப்டா வெந்து வரணும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. சாஃப்டா வேகிறதுக்கு ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமா சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்திருக்கிற தண்ணி முள்ளங்கி வேகிறதுக்கு சரியா இருக்கணும். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 3 பச்சை மிளகாய், 3 சின்ன பீஸ் இஞ்சி. இஞ்சி சேர்த்தோம்னா முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை தெரியாம இந்த ஃப்ரை டேஸ்டா இருக்கும். 10-15 போல கறிவேப்பிலை இலைகள், 3/4 டீஸ்பூன் சீரகம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா சட்னி பதத்துக்கு அரைச்சுக்கலாம். இப்ப முள்ளங்கி கரெக்டா வெந்துருச்சு. தண்ணியுமே வத்திருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வேக வச்சுக்கோங்க. இப்ப இதை தனியா எடுத்து வச்சுட்டு இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்க்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவும், 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். இந்த வெங்காயம் லைட்டா வதங்கட்டும். லைட்டா வதங்கினதும் அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துட்டு இதுல 1 சிட்டிகை மஞ்சள் தூளும், இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முள்ளங்கி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக 2-3 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்ப மசாலா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. வேக வச்ச முள்ளங்கியை சேர்க்கிறேன். முள்ளங்கிய மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுறலாம். இந்த மசாலாவோட சேர்ந்து முள்ளங்கி 2-3 நிமிஷம் ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். அப்பப்போ மட்டும் கலந்து விடுங்க. முள்ளங்கி மசாலாவோட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வித்தியாசமான சுவையில சூப்பரா முள்ளங்கி மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி தொகையல் பண்ண போறோம். 300 கிராம் முள்ளங்கிய வாஷ் பண்ணிட்டு மேல் தோலை சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெயில நல்லா வதங்கி துவையலோட டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தே பண்ணுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்ச முள்ளங்கியை சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு இந்த முள்ளங்கியை வதக்கணும். முள்ளங்கி வதங்கி அதனுடைய கலர் மாறி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். 7 நிமிஷமா முள்ளங்கி வதங்கிட்டு இருக்கு. ஓரளவு வதங்கி இருக்கு. அதனுடைய கலர் லைட்டா மாறி இருக்கு. இன்னுமே கலர் மாறி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம்.
இப்ப டோட்டலா 12 நிமிஷமா முள்ளங்கி வதங்கி இருக்கு. அதனுடைய கலரும் மாறி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டாதான் முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனை தெரியாம துவையலோட சுவை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே 1 இன்ச் அளவுள்ள இஞ்சிய தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப மறுபடியும் நல்லா வதக்குங்க. ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். ஸ்டவ் வந்து மிதமான தீயிலேயே இருக்கட்டும். வெங்காயமும் இஞ்சியும் 3 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதுல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி சேர்த்துட்டோம்னா புளி வந்து வேகமா வதங்கிடும். இந்த மாதிரி வதக்கி சேர்த்தா துவையல் வந்து 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாம நல்லா இருக்கும். இந்த புளி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. புளியும் நல்லா வதங்கிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் லைட்டா சூடு ஏறினதும் இதுல 7 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கூடவே கலருக்காக 2 காஷ்மீர் மிளகாய் சேர்க்கிறேன். காஷ்மீர் மிளகாய் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இதை மிதமான தீயில வச்சு வறுத்துக்கங்க. இப்ப மிளகாய் வறுபட்டுருச்சு. மிளகாவை கரிகிராம வறுத்துக்கங்க. இதை தனியா எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயில 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்கிறேன். அடுத்து நம்ம கொத்தமல்லி விதை சேர்க்க போறோம். இந்த கடலைப்பருப்பு வறுபட்டு லைட்டா அதனுடைய கலர் மாறும்போது சேர்த்தா போதும். இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா கலர் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்க்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகம். சேர்த்த கொத்தமல்லி விதை வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வரட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். கொத்தமல்லி விதை வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. கடலை பருப்புமே நல்ல பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதை ஏற்கனவே நம்ம வறுத்த மிளகாயோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல நம்ம 2வதா வறுத்த மிளகாய் மல்லி பருப்பு சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இத தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். அடுத்து இதுல நம்ம முள்ளங்கியோட சேர்த்து வதக்கின எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா லேஸ் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்து வதக்கி இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சூடான தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. அப்பதான் வந்து துவையல் கெட்டு போகாம இருக்கும். அரைச்சாச்சு. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். நீங்க தேவைப்பட்டா சுடு தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க. இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 1 வீக் வரைக்குமே நல்லா இருக்கும். தாளிப்பு போடுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்க்கிறேன். தாளிப்பை இந்த துவையல்ல சேர்க்கிறேன். முள்ளங்கியோட தக்காளி சேர்த்து முள்ளங்கி தக்காளி கறி பண்ண போறோம். இந்த பேன்ல 5 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு பொரிஞ்சு உளுந்தோட கலர் மாறிடுச்சு. அது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணது. அது கூட 2 பெரிய பூண்டு பொடியா கட் பண்ணது. பெரிய பூண்டுனா 2 சேர்த்துக்கங்க, சின்னதுன்னா 3 4 சேர்த்துக்கங்க. இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு தோல் சீவி கட் பண்ண 1/4 கிலோ முள்ளங்கியும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டை லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த முள்ளங்கியை வதக்கிக்கணும். நான் இதில் 1/4 கிலோ முள்ளங்கியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன்.
முள்ளங்கியை ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸ்க்கு சதுர துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். முள்ளங்கியை வதக்கும் போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் வதக்கிக்கங்க. இப்போ 2 நிமிஷமாக ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கியாச்சு. மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. முள்ளங்கியிலேருந்து வெளிவிடுற தண்ணியே அது வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். முள்ளங்கி வெந்துட்டு இருக்கும்போது அடிக்கடி இந்த மாதிரி திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும். இன்னும் முள்ளங்கி வேக வேண்டியது இருக்கு. மூடி வச்சிடலாம். முள்ளங்கி இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இது கூட 100 கிராம் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்தோம்னா தக்காளி வேகமாக வதங்கிடும். மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ சேர்த்த தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கியிருக்கோம். இப்போ 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் முள்ளங்கி தக்காளி ரெண்டும் மசாலாவோட ஒன்று சேர்ந்து வெந்து வரட்டும். முள்ளங்கியும் தக்காளியும் மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வெந்துருச்சு. நம்மளுடைய சுவையான முள்ளங்கி தக்காளி கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான முள்ளங்கி தக்காளி கறி ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறோம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 300 கிராம் முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த பொரியலுக்கு ஃபஸ்ட்டு முள்ளங்கியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் இதெல்லாம் சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணால் பொரியல் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த முள்ளங்கி 3/4 பங்கு அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே வதக்க போகிறோம். இந்த முள்ளங்கி வதங்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. முள்ளங்கி நீர்ச்சத்துள்ள காய்ங்கிறதுனால அதுலேருந்து வெளிவர தண்ணியிலேயே முள்ளங்கி நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. முள்ளங்கி எண்ணெயிலேயே வதங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். முள்ளங்கி எண்ணெயிலேயே வதங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஃபர்ஸ்டே நம்ம முள்ளங்கியை எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணோம்னா அந்த முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனை தெரியாமல் பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காயை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மறுபடியும் அதே கடாயிலேயே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிச்சதும் அதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துட்டு இந்த பருப்பு ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பொரியலுக்கு பருப்பு அதிகமாக சேர்த்தோம்னா பொரியல் சாப்பிடும்போது இந்த பருப்பு கடிபடும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுச்சு. அடுத்து இது கூட கறிவேப்பிலை, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 பூண்டையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க.
இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக அதனுடைய கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வந்து வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறிடுச்சு. இது கூட 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு முள்ளங்கி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்துக்கெல்லாம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம வதக்கி வச்ச இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பிரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஏற்கனவே வந்து முள்ளங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. 2 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா ஃபுல்லாகவே வெந்துடும். 2 நிமிஷம் ஆச்சு. முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தை நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு கசக்கி சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டான முள்ளங்கி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி கடலைப்பருப்பு பொரியல் பண்ண போகிறோம். 1/4 கப் கடலைப்பருப்பை 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு பொங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. அது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஒரு விசில் வேக வச்சுக்கலாம். இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அடுத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்தேன். இந்த பொரியலுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 3 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். பூண்டுக்கு பதில் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. முள்ளங்கிக்கு ஒரு வாசனை இருக்கும். பெருங்காயம் அல்லது பூண்டு சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதக்கி விட்டால் போதும். அது கூட 1/4 கிலோ முள்ளங்கியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கங்க. 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு ஒரு கையளவு தண்ணி தெளிச்சிடலாம். தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டுடலாம். முள்ளங்கி வந்து வேகணும். ரொம்ப சாஃப்டாக வரை வேக வேண்டாம். 3/4 பங்கு அளவு வேகட்டும். இடையில மட்டும் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. முள்ளங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகும்போது ஒரு பிஞ்சு தான் சேர்த்தோம். அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்தோம்னாலும் இந்த பொரியல் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். சாம்பார் தூளோட பச்சை வாசனை போய் முள்ளங்கியும் அந்த சாம்பார் தூளோடு சேர்ந்து வெந்து சாஃப்டாகிற வரையும் வேகட்டும். வேக வச்ச கடலைப்பருப்பில் உள்ள தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். கடலைப்பருப்பை ஊற வச்சிட்டிங்கன்னா வேகமாக வெந்துடும். நசுக்கி விட்டு சேர்த்துக்கங்க. நல்லாயிருக்கும் பொரியல். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கங்க போதும். அடுத்து தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான முள்ளங்கி கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி மசாலா இந்த பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்,
எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அடுத்து இது விட 1 டீஸ்பூன் நல்லா பொடியாக சாப் பண்ண இஞ்சி, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக சாப் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக சாப் பண்ண பச்சை மிளகாய். சேர்த்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே பச்சை வாசனை போக வதக்கிட்டு இது கூட 2 பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி வந்து நல்லா ஈஸியாக வதங்கிடும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. 200 கிராம் முள்ளங்கியை வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி திக்னஸ்க்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு இந்த மசாலாலையே முள்ளங்கியை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் ஆச்சு. இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. முள்ளங்கி எல்லாம் நல்லா மசாலாவில் சேர்ந்து கரெக்டாக வெந்துருச்சு. கடைசி அதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கடைசியில் சேர்த்தோம்னா நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் இந்த முள்ளங்கி மசாலா. கரம் மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இது கூட கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய முள்ளங்கி மசாலா ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். 1/4 கிலோ முள்ளங்கியை மேல் தோலை சீவிட்டு ரவுண்ட் ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். முள்ளங்கியை ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்க்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. இந்த ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 10-15 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை இல்லைன்னா மட்டும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தோம்னா இந்த ஃப்ரை வந்து புளிப்புத்தன்மையாக இருக்கும். இந்த தக்காளியையும் வதக்கி விட்டுட்டு இதில் கட் பண்ணி வச்ச முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பிரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த காய் வந்து 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இதில் 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நல்லா இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 10 சின்ன பூண்டை தோலை உரிச்சிட்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சுருங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம சேர்த்த இந்த பூண்டு வாசனையோட டேஸ்ட் இந்த ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் ஃப்ரை ஆகிட்டு இருக்க கேப்பில் ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையே தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இதை பல்ஸில் போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிடக்கூடாது. சிம்லேயே 3 நிமிஷமாக வச்சு அப்பப்போ பரட்டி விட்டு முள்ளங்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து இதில் வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை முள்ளங்கி மசாலா ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருந்தால் போதும். வேர்க்கடலை பொடி சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா இன்னுமே நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல வாசனையாக ரொம்ப ரொம்ப சுவையான முள்ளங்கி மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரையில் கடைசியில் வேர்க்கடலை பொடியும் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால வித்தியாசமான சுவையில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.